Good evening. Today dinner Friday. ரசம் வித் ரைஸ். நான் வெளியில் போயிட்டேன், இப்போ தான் வந்தேன். லேட்டாக டின்னர் கூட, மணி 8 மணி ஆகுது, இப்போ தான் டின்னர். ரசம் ரைஸ். ரைஸும் சாப்பிடல, கெபாப் சாப்பிட்டேன் மதியானம். அந்த வீடியோ நான் இன்னைக்கு நைட்டு அப்லோட் பண்ண, நாளைக்கு தெரியும். அப்பளம் அப்பளம், முட்டை ஆம்லெட்டு வித் அப்பளம் அப்பளம். சாப்பிட்றோம் சாப்பிட்றோம், அப்பளம் சாப்பிட்றோம். அதனால் ரசம் நல்லா குழைச்சி அடிக்க சொல்லுவா சில்லியா. எண்ணெய் ஊற்றி ரசத்தை ஊற்றி கலக்கிறேன், நல்லா கலக்கிறேன் கட்டம் போட்டு கலக்கிறேன். பாரு, இப்படி அப்பளம் வச்சு வச்சுக்கணும், கொஞ்சம் முட்டை இப்படி வச்சுக்கணும், இப்படி உள்ள கொஞ்சம் ரைஸ் வைக்கணும். இந்த வச்சுட்டு இந்த ரசத்தை கொஞ்சம் எடுத்து ரசத்துக்கும் சிக்கன் 65 அப்படி இருக்குங்க. எத்தனை பேர் அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நெத்திலி மீன் ரசம் வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். ஆம்லேட்டு வித் ரசம். செவன்டீஸில் பார்ன் ஆயிருந்தீங்கன்னா, அந்த காலத்தில் அம்மாங்கெல்லாம் ஈவினிங் நைட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். அந்த காலத்துலலாம் 6:30 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம்ல, 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். பக்கோடா வித் ரசம் ரைஸ். வாரத்தில் 3 நாளாவது பக்கோடா இருக்கும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சுட சுட போட்டு எடுத்து வருவாங்க. அப்படியே அப்பா ஆஃபீஸ் வரும்போது, பிஸ்னஸ் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அப்படி வாங்கிட்டு வந்து ரசத்தோடு வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அதுமாதிரி ஷாப்பிங் போனேன், இந்தியன் ஷாப்புக்கு. மீட் ஷாப் எப்படி இருக்கும், ஃபிஷ் எப்படி வாங்குகிறோம், எல்லாத்தையும் பற்றி வீடியோ எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நான் மட்டும்தான் போனேன், இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். தேங்க்யூ சில்லுமா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.